அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு, விஏஓ வேலைவாய்ப்புக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்புக்கு 2025 டு 2026க்கான புதிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ஒரு தடவை தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போது 2025 இந்த முதல்லையே ஜனவரி மாதமே, அதாவது டிசம்பர் மாதமே இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி 25ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இன்று முதல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் இன்று முதல் அடுத்த மாதம் பிப்ரவரி வரைக்கும் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம யாரெல்லாம் இந்த விஏஓ வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், இந்த விஏஓனா யார், விஏஓட ஜாப்போட நேச்சர் எப்படி இருக்கும், ஸோ இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும், இதில் யார் யாருக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதில் அப்ளை பண்ணால் எத்தனை நாளில் இந்த வேலைவாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, இந்த வேலையை எக்ஸாம் எழுதி இந்த வேலையை வாங்கணுமா இல்லை இன்டர்வியூ மட்டும் இருக்குமா, ஸோ இது எல்லாமே ஓகேங்களா அடுத்ததாக அந்த அப்டேட் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி என்ன படிச்சிருக்கணும், இதுக்கான சம்பளம் ஓகேங்களா, இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்கும், இதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, ஸோ அதே மாதிரி ஜாப்போட லொக்கேஷன்லாம் எங்கே இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடத்துவாங்க, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, இதை பற்றின முழுமையான தகவல் ஓகேங்களா, ஏ டு Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட புதிய அரசு வேலைகள் நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி அப்ளை பண்ண வீடியோஸோட ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் வீடியோஸு, கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், மறக்காமல் லைக் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுதான் ரெண்டு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும். ஏன்னா அரசு வேலைக்கு போகணுன்றதுக்கு எல்லாருடைய கனவாகவே இருக்குது இப்போ எல்லாமே. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன தகவல்ன்றதை ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கிராம உதவியாளரோட ஜாப்போட நேச்சர் எப்படி இருக்கும், இந்த கிராம உதவியாளர்னா யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஓகேங்களா, ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருமான சான்றிதழ் தேவைப்படுது, இல்லை இருப்பிடச் சான்றிதழ் தேவைப்படுது, இல்லை பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இல்லை உங்களுடைய கம்யூனிட்டிக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு விவசாய நிலங்கள் எல்லாமே வெள்ளம் புகுந்து அதில் பயிர் நாசம் அடைஞ்சிச்சுன்னா, சப்போஸ் அதில் அதுக்கான நிவாரணிகளை வாங்கி தரது, ஸோ அது மட்டும் இல்லாமல் கொள்ளை இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி இந்த விஏஓ தான் பொறுப்பு. இவர் தான் உங்களுக்கு எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பார். இவருடைய ஜாபோட நேச்சர் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கிராமத்தில் எது நடந்தாலும் இந்த விஏஓ தான் பொறுப்பு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். வாங்க நம்ம தொடர்ச்சியாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இந்த என்ன வேலைவாய்ப்புக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக வேக்கன்சி நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க 2299, அதாவது ஒரு வேக்கன்சி கம்மியாக 2300 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மினிமம் ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே நீங்கள் 8வது 10வது 12வது 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே ஓகே தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். மினிமம் 5வது படிச்சிருக்கணும், இல்லைனா நீங்கள் தமிழில் எழுதவும் படிக்க
படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது சேலரி, இதுக்கான சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? இதற்கான சம்பளம் பர் மந்த் சேலரி, பர் மாதம் சேலரி வந்து 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து 35,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக நமக்கு அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 11,000லேருந்து நமக்கு இது ஸ்டார்ட் ஆகும், 35,000 வரைக்கும் இதுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக ஜாபோட லொக்கேஷன், இதுதான் நிறைய பேர் கேட்ட விஷயம். ஜாபோட லொக்கேஷன்லாம் நான் வந்து எங்களுடைய ஊர்லேயே, பக்கத்து ஊர்லேயே வாங்கிக்கலாமா, இல்லை வந்து எங்கள் ஊர்லேயே வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாபோட லொக்கேஷன் இருக்கும். எங்கே வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் வரலாம், நீங்கள் எங்கே வேணும்னாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபுல் ரிவ்யூ கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதில் எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் எப்படி இருக்கும், என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான பேட்டர்ன் இருக்கணும், அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதே அடுத்ததாக வந்து இன்டர்வியூ, அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன திறன் இருக்குது, சைக்கிள் ஓட்ட தெரியணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக தனி இன்டர்வியூ பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய வந்து நம்ம வந்து பின்னாடி வீடியோவில் தொடர்ச்சியாக வந்து பார்த்துருவோம். சரிங்களா? அடுத்ததாக அப்கமிங்காக அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் கன்ஃபார்மாக ஓப்பன் ஆகிரும் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசி டேட் வந்து பிப்ரவரி தான். ஓகேங்களா? பிப்ரவரிக்குள்ளே தான் கண்டிப்பாக இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க வருவாய்த்துறையிலிருந்து. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா CRATN.gov.in, இது ஒரு வெப்சைட்டு. இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்குது. ஸோ www.tnbc.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயினாக வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை ஒவ்வொரு மாவட்ட வரையாக சொல்ல போகிறோம். ஸோ அதில் வந்து நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு மாவட்ட வரையாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக அவங்க சைட்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தஞ்சாவூருக்கு 305, மதுரைக்கு 155 சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 38 மாவட்டத்துலேயும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? அடுத்ததாக வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் மேக்ஸிமம் எந்த கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆதி திராவிடர் மற்றும் SC விண்டோ எந்த கேட்டகரியில் வரவங்க 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அதர் பீப்பிள்ஸ் முஸ்லீம் இவங்களாம் இருக்காங்களே, இவங்களை வந்து 21 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேஸ்ட்டில் வரவங்க 21லேருந்து 32 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சேலரி நம்ம மேலேயே பார்த்தாச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்து எலிஜிபிலிட்டியும் பார்த்தாச்சு, மேலேயே பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5வது படிச்சிருக்கவன் என்ன நாலேஜோடு இருப்பானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸாம் வைப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே உங்களுக்கு என்ன, அதாவது நீங்கள் என்ன எழுதணுமோ ஓகேங்களா, அதையுமே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட. அதை அப்படியே நீங்கள் ஆன்சர் சீட்டில் பார்த்து காப்பி பண்ணி மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு சில மாவட்டங்களில் அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து ஒரு தலைப்பு சொல்லிடுவாங்க. அந்த தலைப்பை வச்சு நீங்கள் வந்து ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் எக்ஸாம் ஒரு ஈஸியான எக்ஸாம் பேட்டர்ன் தான் இருக்கும். அடுத்ததாக இன்டர்வியூ. ஓகேங்களா? தனித்தனி இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த நில வகைப்பாடுகள்னால் என்ன, இந்த கிராம உதவியாளர்னா யார், இவருடைய வேலைகள்லாம் எப்படி இருக்கும், இதுக்கான இன்டர்வியூலாம் இருக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வரும்போது நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான இன்டர்வியூ எக்ஸ்பிளைன் ஃபுல்லாகவே பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்ததாக கடைசியாக இது தான். ஓகேங்களா? ஸோ இது தான் இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் ஸ்டார்ட் ஆகும். அப்ளை பண்ணுற ஸ்டார்ட் ஆனோடனே அப்ளை பண்ணுற வீடியோஸும் போட்டுறேன். அதே மாதிரி அப்ளை பண்ண தெரியலன்னா நானே எல்லாருக்கும் நமக்கு சப்ஸ்கிரைபர் ஆகி உங்களுக்கு நானே அப்ளை பண்ணி தரேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.